பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள தெரியுதா, நல்ல தேன் மிளகு உருக்குனேனே. இப்போ பாருங்கள், இதில் அந்த கீழே பார்த்தீங்கன்னா டஸ்ட்டெல்லாம் இருக்குது பாருங்கள். இதோட நம்ம தைலம் செய்யும் போது அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. எப்பவுமே தேன் மிளகு உருக்கிட்டோம்னா அது வந்து என்னென்னா சலடையை வச்சு ஒரு இதில் இருத்து அந்த டஸ்ட்டெல்லாம் எடுத்த பிறகு தான் நம்ம தைலத்துக்கு ரெடி பண்ணணும். அந்த புதினா உப்பு, கற்பூரம், பச்சை கற்பூரம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். அப்படியே மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த பார்த்தீங்களா இந்த டஸ்ட் இருக்கு பாருங்கள். தேன் மிளகுல எப்பயுமே இந்த மாதிரி சின்ன சின்ன டஸ்ட் இருக்கும். ஏன்னா குழந்தைங்களாம் தேய்ப்பாங்க, ஸ்கின்னில் வந்து சரட்டுன்னு ஏதாவது கீச்சு விட்டுரும். அதனால என்னென்னா நம்ம தேன் மிளகு மட்டும் நம்ம இந்த மாதிரி உருக்கணும்னா சிம்மிலே வச்சு உருக்குங்க. ஓரளவு ஃபுல்லாக உருகிடுச்சு பாருங்கள். நல்லா ஹீட்டானே உருகி வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த டஸ்ட்டை ஃபுல்லாமே நம்ம இருத்துடலாம். இருத்துட்டோம்னா அப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேன் மிளகை நம்ம வந்து சல்லடையில் இருத்துட்டோம். பார்த்தீங்களா எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள். இதுலேயும் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு பாருங்கள், கிண்ணத்துலேயும் பாருங்களேன். இது அப்படியே வந்து நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடாது. தேன் மிளகு மட்டும் எப்பயுமே இருத்துட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இது கற்பூரம் இதெல்லாம் வந்து நம்ம தட்டி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஒரு இதெல்லாம் வந்து தட்டணும். இப்போ தட்டிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பொருளாக எடுத்து நம்ம இப்போ கற்பூரம் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தட்டி போடும் போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் தண்ணி ஆயிடும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் தட்டி இந்த மாதிரி தட்டி போடும் போது இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒன்றோட ஒன்று சேரும் போது என்னென்னா இப்போ பாருங்களேன் அது ரியாக்ஷன் ஆகும் பாருங்கள். இப்போ வந்து நம்ம புதினா உப்பு எடுத்து இப்போ தட்டுறோம் பாருங்கள். இதை ஃபுல்லாக இப்போ எடுத்து நம்ம இப்போ தட்ட போகிறோம். தட்டும் போதே பாருங்களேன் அது வந்து ரியாக்ஷன் ஆகி ஒன்றோட ஒன்று இன்னொன்று தட்டும் போதே பாருங்கள் அப்படியே தண்ணியே ஆயிரும் பாருங்கள். இதில் போடும் போதே தெரியுதா உங்களுக்கு புதினா பூக்கும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கற்பூரம் மிக்ஸ் ஆனே ஆட்டோமேட்டிக்காக தண்ணியாக பாருங்கள். அதுக்கடுத்து வந்து ஓம உப்பு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓம உப்பு பார்த்தீங்கன்னா தெரியுதா, இது வந்து இப்போ தட்ட போகிறோம். ஓம உப்பும் நம்ம இதுலேயே மிக்ஸ் பண்ண போகிறோம். எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும்போது பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து தண்ணி மாதிரி ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம். நசி போடும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்னென்னா அது தண்ணி மாதிரி ஃபார்ம் ஆகிடும். மிக்ஸ் பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போ இருக்கிறது புதினா உப்பு, ஓம உப்பு, பச்சை கற்பூரம் எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை பாருங்கண்ணே இப்படி ஸ்பூன் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது
இந்த ஸ்மெல்லே பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை கற்பூரம், புதினா உப்பு, ஓமம், அப்புறம் வந்து எல்லாத்தையும் இதை ஃபுல்லாமே உருக்கியிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த உருக்குனதை இதில் அப்படியே வந்து தேன் மிளகுக்கு நம்ம இங்கே மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் மிக்ஸ் பண்ணணும். ஊற்றுனே பாருங்களேன், அப்படியே ஒரு மாதிரி கெட்டியாகும். பயப்பட வேணாம். இதை நம்ம திரும்பியும் வந்து என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம அடுப்பில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ண தான் போகிறோம். சரியாங்க. இதை நல்லா இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்படி தேன் மிளகோடு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பி பயப்பட வேணாம். இது ஒரு மாதிரி கெட்டியானேன்னு பயப்பட வேணாம். இன்னொரு தடவை வந்து ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே தேங்காய் எண்ணெய் வந்து 50 கிராம் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இதோட காட்டம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து இப்போ தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி கெட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பயப்பட வேணாம். ஊற்றுனே கெட்டி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பயப்பட வேணாம். இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்களா, மிக்ஸ் பண்ணோன்னே தேன் மிளகும், நம்ம ஓமப்பு, புதினா உப்பு எல்லாத்தையும், பச்சை கற்பூரம் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். பயப்பட வேணாம். இதோடு என்ன பண்ணணும்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வந்து 50